ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான வெங்காய சட்னி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாந்து வருமோ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன துண்டளவு புளியை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு நான் ஒரு காக்கப்பளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி நான் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு ஒரு தடவை இந்த வெங்காய சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.